கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையில் கழன்று விழுந்த அரசு பேருந்தினுடைய கதவால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நட்டேசன் வழங்கிட கேட்கலாம். நட்டேசன், இந்த சம்பவத்தில் அடுத்து அந்த அரசு பேருந்துக்குள்ள பயணிச்சவங்களும் சாலையில பயணிச்சவங்க யாருக்காவது காயம் ஏதேனும் ஏற்பட்டிருக்குதா? சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பொள்ளாச்சியை சுற்றி ஏராளமான கிராமங்கள் உள்ளன. நேற்று மாலை பொள்ளாச்சியில் இருந்து ஆனமலை, கோட்டூர் ஆகிய பகுதிகளுக்கு ஏராளமான பஸ்கள் செல்வது வழக்கம். நேற்று மாலை சென்று கொண்டிருந்த ஒரு அரசு பஸ் ஆனது, அதாவது கிராமப்பகுதி என்பதால் கூடுதல் அரசு பஸ்கள் இயக்கப்பட்டு வருவதால் ஒரு அரசு பஸ் கொங்கலப்பம்பாளையம் பிரிவு பகுதியிலிருந்து பொங்காலியூர் செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்த போது கொங்கலப்பம்பாளையம் பிரிவு அருகே பஸ் சென்ற போது திடீரென அரசு பஸ் பின்பக்க தானியங்கி கதவு கலந்து விழுந்து சாலையில் பறந்து சென்று விழுந்துள்ளது. அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த சாலையில் கிராமப்புற சாலை என்பதால் அந்த பகுதியில் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அதில் பஸ்ஸுக்கு பின்னால் வந்த 3 பெண்கள் அந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நல்ல வேளையாக அந்த தானியங்கி கதவு அவர்கள் மேல் படாமல் கீழே விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக 3 பேரும் உயிர் தப்பினர். இதனையடுத்து பஸ் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி சென்று பாய்வை பார்த்த போது தானியங்கி கதவை தானா கீழே கிடந்த கதவை அங்கிருந்து பஸ் கண்டக்டர் டிரைவர் இருவரும் இணைந்து பஸ்ஸில் தூக்கி வைத்து மீண்டும் பணிமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பஸ்ஸில் அந்த சம்பவத்தால் யாரும் இருசக்கர வாகனத்தில் வந்தவரோ இல்ல மற்ற வாகனங்கள் வந்த யாருக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராம பகுதியில் இயக்கப்படும் பஸ்களில் சரியான பராமரிப்பு இல்லை என்று அந்த பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.